எனக்கு சம்பவ நாள்ன்றது கடவுள் எழுதிட்டார் போல இருக்கு. ஸ்ரீலங்கா. சாரி, ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. மார்கிரி நேற்று போன குஞ்சிரா பாஸுக்கு மற்ற பக்கத்தால் வந்துட்ட போது தெரியல. ஓகே, எப்படி சாமி இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கீங்க? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாகிஸ்தானில் இருக்கிற ஹைபர் பக்துங்வாண்ட ஒரு மாகாணத்துக்குரிய கில்கிட் மாவட்டத்தில் இருக்கிற குன்சாண்ட் இடத்துல நிற்கிறேன். இதிலிருந்து இங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா இதே கில்கிட் மாவட்டத்துக்குரிய நல்தார் வெளி என்று சொல்கிறது. அந்த இடம் வந்து அவ்வளோதுக்கு வடிவாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்த மலைகள் வந்து பச்சை பசையில் இருந்திருக்காது, ஆனால் பனிகளோடு இருந்திருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற மலை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள்ட அப்கண்ட்ரி சைடுகளில் எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி மலைகளோட ஸ்னோவை பார்த்தா சொல்லவே இல்லை. அதை தவிர்த்து அங்கே நிறைய இடங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 96 கிலோமீட்டர் போகணும். அந்த 96 கிலோமீட்டர் போய் அங்கே எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கில்கிட் வந்து ரிட்டன் ஆக போகிறேன். கில்கிட் டவுனுக்கு போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன். முக்கியமான இடம் நான் வந்து அந்த இடத்தையும் பார்க்கணுமென்று தான் அங்கே போகிறதுக்காக தான் இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கிடுவோம் மோட்டோவுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். What you will do when you will reach in Islamabad or Delhi, you will make a call to those people. They come on bus stand and they will take back that motorcycle. Okay? Yeah. This situation I will ask to him. Okay. Because he is residential of that area. I will contact you. Okay. Okay. போயவில்லை உருடி வரேன். இப்போ வெளிக்கிட்டன் இதிலேருந்து அந்த நல்தார் வாலி போகிறதுக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் 2.5 மணி நேரமாக தேவைப்படும். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல் ஒருத்தர் கழிச்சு கொண்டு இருந்திருப்பார் தானே. அவர் வந்து இப்படியே வாங்க சாப்பிட போவோம், இப்படியே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டார். ஓகேன்ட்டு போனேன். பார்த்தா சாப்பிட்டு போட்டு கடைசியில் இப்படி கையை காட்டி விட்டேன் உங்களோட அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, பே பண்ணது பிரச்சனை இல்லை. ஆனால் யாரையுமே எந்த இடத்துலையுமே நம்பக்கூடாது. நல்லா இங்கிலீஷெலாம் காய்ச்சார், நிறைய அட்வைஸ் பண்ணார். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு சம்பவம். அதில் பெட்ரோல் செட் இருக்குது, பெட்ரோல் அடிக்கணும். ஓ, ஃபுல் டேங்க் ஃபுல் 200 ரூபாய்க்கு தான் காருக்கே பெட்ரோல் அடிச்சிருக்காங்களே. என்னடா இது பாருங்க, பேக்கை எப்படி வச்சுருக்கேன் இந்த கலட்டி. பெட்ரோல் அறவே இல்லாமல் போயிட்டு. ஓகே, கிட்டத்தட்ட 2500 ரூபா, 8.5 லிட்டரு கிட்ட வருமானு நினைக்கிறேன். ஓ, பைக் ஓடுறத கூட ஈஸியானு சொல்லலாம் இந்த பெட்ரோல் அடித்து இந்த டேங்க் முடியலாம் மூடுறதுக்கு. இப்போ வலிக்கிட்டோம். இதுக்கு பிறகு இடையில் ஒரு பிரேக் எடுப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பிரேக் எதுவுமே இல்லை. அதோட நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்கிட்டில் அவ்வளோதுக்கு குளிரண்டு இல்லை. இங்கே இந்த ஸ்னோ இருக்கிற மலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பனி புகார்கள் வந்து ஃபுல்லாகவே மூடி தான் நிற்கும். அதோட நான் விரைகளை சொல்லிட்டு வந்திருப்பேன், அந்த சைனா இன்ஜினியர்ஸ் ஆக்களுக்கு பாம்பு வச்சவையில் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கண்ட ஒரு சதி அப்படின்ட்டு தான் சொல்லினோம். என்னோட பார்த்திங்கன்னா சைனாவும் பாகிஸ்தானும் ஒன்றாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் அவையில் செய்கிற ஒரு விளையாட்டுகள் தான் அதுன்னு சொன்னவேல். என்னவோ அதெல்லாம் அரசியல். ஆனாலும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதால் தான் அவ்வளோத்துக்கு பாதுகாப்பு. ஓகே, நல்ல மனுஷங்கள் உண்மையிலுமே. கூட்டிகிட்டு போகிறவங்கிட்ட நான் நல்ல பேக் இருக்குது அப்படின்னு காரணம். ஓகே, சாரி அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்குது. அவளுமே இந்த மஞ்சள் பூக்கள் இந்த இடத்துல இருக்கிறது வந்து அவ்வளோதுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் விரைக்குள்ளேயும் பார்த்துட்டு வந்திருப்போம். சூப்பர். ஓ, இந்த இடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைஎஸ் கேடிஹெச் அதுகள் தான் தெரியுது. தாராளம் அந்த டூர் பேக்கேஜில் இதுகள் தான் இருக்கும் போல் இருக்குது. இடையிடையே பார்த்தீங்கன்னா அப்படி நீட்டான ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த நீட்டான ஹோட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே பாகிஸ்தான் சாப்பாடுகள் மட்டும்தான் இருக்குது. எனக்கு சம்பவ நாள்ன்றது கடவுள் எழுதிட்டார் போல இருக்குது. அப்படியே அங்காள பக்கத்தில் பாருங்கள், இப்படி ஃபுல்லாகவே அந்த பனிப்புவாரெல்லாம் மூடி இருக்காண்டு. கட்டாயம் அங்காள மழை தான். இப்போ ரக்ஷபோசி வியூன்ற பெஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முகில் மூடி இருக்குது. அந்த ஒரு விஷயத்தால் நாங்கள் பார்க்கலாம் போயிட்டு. இங்கெல்லாம் நல்ல மழை தான் பெய்துட்டு விட்டுருக்கு போல் இருக்குது. இப்போ நல்ல மழை தூரம் வெளிக்கிடுது. நான் கேமரா உள்ள கலட்டி வைக்கப்புறேன். இப்போ இடையில் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே விட்டு மழை பெய்து கொண்டிருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா நார்மலான கிலோமீட்டர் இருக்குது. இப்போ இதில் வந்து ஓகே மறுபடியுமா ஹலோ
अस्सलाम वालेकुम. Sorry? किधर के हो सर? No, I am from Sri Lanka. Sri Lanka. I am. Side please sir. Okay. Sri Lanka. Sri Lanka. Sri Lanka. How are you sir? Fine. अच्छा YouTuber. YouTuber. Yeah. Channel name? Jesse Vlogs. Eh? Jesse Vlogs. JESI. Desi Vlogs. Jesse J. Jesse Vlogs. Okay. Traveling bike. Okay sir, nice to meet you. Nice meet you. ஓகே நல்லாவே கதைச்சார். நாளைக்கு என்ன பாஸ்போர்ட் வண்டி பார்க்க போய் நம்ம பரவாயில்ல. குட் பை நகர் அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம். நகர்ன்றது டிஸ்ட்ரிக்டா இல்லை என்ன இடம்ன்ட்டு கூட தெரியல. இதெல்லாம் பாருங்களேன், மாட்டுறஜி போல இருக்குது. இவ்வளோ துண்டு உண்டா, மாடு மாதிரியே இல்லை. ஜாக்கெட்டு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ மொத்தமான இதுகள் எல்லாத்தையும் வெட்டி வச்சிருக்கணும். ஆனால் இந்த இடத்துலாம் ஆப்பிள் ஃபேமஸ்ன்றாங்க பாருங்கள். ஒட்டு இடத்துல கூட ஆப்பிளை காணல. இந்த மங்குஸ்தா மாதிரி வித்தியாசமான ஒன்றை வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், மாட்டு இந்த துண்டெல்லாம் இதெல்லாம் வீடியோவில் காட்டலாமா தெரியாது, யூடியூப் வீடியோவில். இந்த இடத்துல வந்து இப்போ மழை தூரி கொண்டு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் அரிச்சு கொண்டு இருக்குது. இங்கால கிளைமேட்டுகளும் இப்படி தான், எங்கள் இடங்கள மாதிரி தான். இதில் போய்கொண்டிருக்கல ஒரு நீர்வீழ்ச்சி போல் இருக்குது. தண்ணி பாய் தான், ஆனால் அந்த வியூ தெரியுது இல்லை. வாவ், சூப்பராக தான் இருக்குது. எதிர்பார்க்காம இப்படி கீழ்ப்பக்கத்தால் வந்து நீர்வீழ்ச்சியே கவனிக்கல, மேலேயே பார்த்துட்டு வந்துடுறான். இங்கால போய்கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஒட்டுதரையுமே இங்கால ரோட்டுகளில் காணுற மாதிரி இல்லை. ஆனால் இந்த இடங்களில் இன்னும் பச்சை மலையில் காணல. ஆனால் ரூம்ஸுகள் நிறைய இதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வளமே மாதிரியே பார்த்திங்கன்னா இங்கால ஒரு செக் பாயிண்ட் ரெஞ்சுவ ஹேர் நல்தார் ட்ரல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கணும். ஓகே. अस्सलाम वालेकुम. कहाँ से आए? Sorry, I am from Sri Lanka. Yeah. Your passport. Okay. இது பாருங்க, ஒரு டீம் வந்து ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே. எழுத போகிறான் போல இருக்கு. Your bike and your passport entry this side. That office. Okay. இந்த ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இங்கே ஒருத்தரையுமே காணல. உள்ளே போய் ஏதாவது கூட்டணுமா? உள்ளே போய் ஏதாவது பார்க்கணுமா? எஸ்கியூஸ் சார். ஓகே. பாஸ்போர்ட்டை எழுதிட்டு இப்போ விட்டுட்டுனா இதில் வந்து வர்ற எல்லார்டையும் என்ன லோக்கலாக இருந்தாலும் இந்த டீட்டெயில்ஸை கேட்டுப்பட்டு தான் படிக்கணும். ஏன்னா இதிலேருந்து பார்த்திங்களாண்டா 30 நிமிஷம் போகணுமா அந்த நல்தார் வாலி என்ற இடத்துக்கு. 40 ஸ்பீடில் போகணும் மட்டும் காட்டுது. ஆனால் உண்மையிலவே எனக்கு இந்த மீட்டரில் டவுட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு 40 போகனாட்டே டவுட்டாக இருக்குது. ஆனால் மீட்டர் பாருங்க 55 காட்டி கொண்டு இருக்குது. இந்த இடங்களில் பாருங்கள், ரோட்டுகளில் குறுக்க கல் அடக்கி இருக்கணும். ஸ்கூல் இருக்கிறதால போல இருக்குது. ஸ்லோவாக போகணுமன்றதுக்காக அப்படி அடுக்கி வச்சிருக்கணும். இப்படி எங்கள் இடங்கள்லையும் ஸ்கூல் இருக்கிற இடங்களில் அடைக்கினா கொஞ்சம் ஆக்சிடென்ட் குறையிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. மக்களே இங்கே பார்த்தீங்களாண்டா கடுமையாக குளிருது. இப்படி கியர் குறைச்ச ஓடைக்குள்ளே ஃபுல்லாக ஓடிட்டேன்டா அப்படியே அம்மை கொண்டு நிற்கிது. அப்போ ஃபுல்லாக தட்டிட்டு ஓட இழுக்குது இல்லை இந்த பைக். என்ன நடக்கண்டே தெரியல, அதுவும் உருட்டுட்டு போய் கொண்டிருக்கு. ஓகே. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரோட்டு என்ன கஷ்டமாக இருக்குது பைக் ஓடுறதுக்கு. இது பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த இடத்து பக்கத்தில். இதில் எல்லாம் பார்க்கல எனக்கு மும்பை ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் ஞாபகம் வரைக்கும் லடாக்கில் இருந்தேன்.
மாறிகிரி நேற்று போன குஞ்சிரா பாஸுக்கு மற்ற பக்கத்தால் வந்துட்ட போது தெரியல. அவ்வளோத்துக்கு இங்கே அவ்வளோ ஸ்னோ இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு சா ஒவ்வொரு ரகம் ஐயா. மேல் பக்கத்தை ஒன்றுமே தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மழை கிளைமேட்டால் நான் நினைக்கிறேன் 1 to 5 எல்லாம் முழுக்குதில்லை போல இருக்குது. இந்த அதில் போகிற வரை என்ன செய்யணும் வேண்டாம் நடத்தி விட்டுட்டு போயிருக்காரு அங்கே முன்னால் பைக் ஒரு ஆள். ஆனால் பார்த்து இந்த 150 அவ்வளவு கதறது கிடந்து ஏழாடா ஜெசி அந்த மாதிரி. வாவ், இந்த வியூவை எப்படி என்ன வார்த்தை சொல்லி சொல்கிறேன்னு தெரியல. வேறு ரகம் ஐயா, வேறு ரகம். வேறு டூர் வந்திருக்கணும் போல இருக்கு. நேற்று பார்த்த இடம் 100 வீதம்ண்டா, இது ஒரு 101 வீதம் சொல்லலாம். அவ்வளோதுக்கு நல்லா இருக்குது இந்த பச்சை பசேலண்டு பார்க்கல. நல்ல வேளை இந்த இடத்த நான் பார்க்காம போயிருந்தால் கவலைப்பட்டிருப்பேன். இப்போ சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்த பார்த்துட்டேன்ட்டு. அப்படியே கிட்டத்தட்ட 5-6 மேலே தொடர்ந்து இருக்குது. தொடர்ந்து அப்படியே ஃபுல்லாகவே ஸ்னோ தான். அதோட இந்தியாவில் வந்து இந்த ஜீப் சவாரி எல்லாம் பிரசித்துவம் அப்படின்னு பாருங்க. ஆக்கள் இந்த சைஸ்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வரணும். பாய் ஆடின இவ்வளவு நான் இங்கே அங்கே பார்த்து வேண்டியதை காணிக்காம போயிட்டேன். பாய் ஆக்களோட சைஸு ஸ்கூல் போயிடணும் போல இருக்கு. காலை இப்போ எதங்க போகிறேன்னு தெரியலையே. ஓகே, மேலால் போகிற இல்லைன்ட்டு மட்டும் தெரியுது. பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைகள் இருக்கிற இடங்கள்ல ஜாலை வச்சுருக்கிறேன். அங்கே இடங்களில் மாதிரி இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் காசுகளை கண்டா ஒரு கொண்டாய் தான். வந்து ஐஸ்கிரீம் வண்டியெல்லாம் குடிக்கணும், டிப்பி வண்டினம். தம்பி 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 செம்மட்ட மாண்டேங்களான்னு தான் சொல்கிறேன். ஹாரி பாட்டர் வாயாண்ட மாதிரி கிட்டத்தட்ட ஹாரி பாட்டர் மாதிரி தான் இந்த உடுப்போட பார்க்கவங்களே இருக்குது. டீன்றா. ஓகே, இப்போ இடையில நிப்பாட்டி இருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் மெப்பை பார்த்து நான் மெப்பை பார்த்து 0 பாயிண்ட்டை தாண்டிட்டேன். நான் வந்து பார்த்தேன் இல்லை இங்கே தான் போகணும். அதோட இன்னொரு விஷயம், இங்கே போய்க்கா ப்ளூ லேக் மற்ற இன்னும் ஒரு லேக் இருக்குது. அது பேர் இல்லை, ஷெரோஷ் ஏதோ ஒரு லேக் உண்டு. அந்த லேக்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலுமே இந்த இடத்த பாருங்கன்னு அப்படியே காட்டுறேன். பின்னுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக என்னை சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்குது. நாங்கள் மின்னக்கிட்டு இந்த என்ன குஞ்சிரா பாஸ் எல்லாம் போகுது இல்லை, இந்த இடத்துக்கு வந்தாலே நீங்கள் ஸ்னோவை தாராளமாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல் ஏற்றமாக இருக்குது இந்த ரோட்டுகள் எல்லாம். இப்போ இதுலேருந்து வெளிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசில், அதாவது மழை தூர சின்ன சின்ன துளிகள் எல்லாம் அதுகள் அப்படியே விழுந்து கொண்டே இருக்குது. குளிருது அது ஒரு பக்கம். இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இந்த இது பின்னுக்கு இருக்கிற ஆள் இந்த இப்படி ஹெல்மெட் அப்படி போடையில் வந்து கழுத்து பயங்கரமானோ நேற்றுன்னு வந்தது. ஆனால் இது இருக்கிற ஆள் தான் பார்த்தீங்கன்னா இந்த தேர்மல் லைனர் இருக்கிற ஆள் தான் ஓரளவுக்கு வந்து குளிரை தாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லாட்டிக்கு பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பேன். நல்ல வேலை எடுத்து வச்சது லடாக்கில் வேணுது இங்கே தான் உதவுது. இப்போ இதுலேருந்து வலிக்கிடும். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டேன். இதில் பாருங்க மேலெல்லாம் கமாண்டா கம்பியில் போட்டிருக்காங்க. கீழ் பக்கத்துக்கு நார்மல் கம்பியில் போட்டிருக்காங்க. போடவும் நினச்சவன் கீழ் பக்கத்தால் குரோட வெட்டிட்டு போகலாம் தானே. இவங்க கீழ் பக்கத்துக்கும் போட்டிருக்கணும் அப்படியேண்டா. இது எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை நான் மட்டும் முட்டாள்தனமாக யோசிக்கிறேன்னான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் பார்க்கல அப்படியே மணாலி சைட் இருக்கிற மரங்கள் மாதிரியே இருக்குது. உண்மையிலே இந்த இடத்த தான் குட்டி சுவிஸ்லாத்துட்டு சொல்லணும். அவ்வளோத்துக்கு வடிவாக இருக்கும். வா, பிரம்மாண்டம். அதே மாதிரி இதில் கேஜி ஸ்லோ அப்படின்றலாம் போட்டிருக்கணும். அது என்னன்ட்டு தான் எனக்கு கண்டா விலங்கு இல்லை. ஸ்ட்ராபெரி ஹட்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் இருக்குதோ, அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. இதில் ஆல்பின் இந்த வியூவிலேருந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும். சூப்பராக இருக்குது. அது சரி, ரோட்டுகள் மோசமாகி கொண்டே இருக்கு. போ ஓ, அதில் போகலாமா? சரியான ரோட்டில் தான் போகிறோமா என்னன்ட்டு தெரியாமல் இருக்கு. கிளேசியர் வியூஸ் நம்புவோம், மனசாட்சியை நம்புவோம். ब्लू लेक जी, ब्लू लेक के लिए आगे जाना है भाई, डाउन साइड. हाँ डाउन से वो जो चौक नजर आ रहा है ना, ओके आगे पार रोड, दरिया के पार वाला रोड नहीं, ओके हाँ उससे सीधा
Okay. This is 0 mile post, 0 mile viewpoint. हाँ व्यू पॉइंट ये है 0 mile. Okay. ये इसी को 0 पॉइंट कहते हैं बस Okay. இதுதான் the view. பாருங்க பச்சை கலர்ல இருக்கு ஃபுல்லாவே. I am from Sri Lanka. श्रीलंका Yeah. Nice meet you. Where is spot photo spot? This close over there. There. Yeah, we have to go over there. The top. Can I go to a bike? Yeah, of course. This way. This way. Yeah. ஓகே அங்கே போகணும்னு சொல்லினமே. இந்த பைக் இழுக்குமான்றது தான் கேள்விக்குறியான ஒரு விஷயம். போகிற சரி வரைக்க கைப்புள்ள மாட்டிடா இந்த மாதிரி தான் போய் கொண்டிருக்கேன். வா வானத்தில் வந்தாங்கன்னா அதில் நிப்பாட்டிட்டு தான் போய் கொண்டிருக்கணும். அடிக்கடி இப்படி ரோடுகள் பிரிஞ்சா எதால் போடுறது எதால் டிசைட் பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. பார்க்கிங் ஏரியான்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. சரி இப்போ இந்த இடத்துல இறங்கிட்டேன். இப்போ இறங்கி ஒரு ஆள் வந்தவர் அந்த 0 mile post வியூ எதுன்னு கேட்டேன். இதுதான் அப்படின்னு சொன்னவர். உண்மையில் நான் கேட்டது கீழே இருக்கிறாக்களை விளங்கினதா இல்லை நான் தப்பாக கேட்டுட்டேன் தெரியல. சூப்பராக இருக்குது ஆனால் நல்லா குளிருது. நான் உங்களுக்கு இந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த பாதையால் தான் வந்திருப்போம். எப்படி இருக்குண்டு பாருங்கள் ஃபுல்லாக அந்த என்னதுக்காக பார்த்தீங்கன்னா மழை தூரத்தால் என்னவோ தெரியல அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே வெள்ளையாக தான் இருக்குது. அதில் குறிப்பாக அதில் பாருங்கள் உள்ள கோடு ஒன்று தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படியே இஞ்சால பக்கத்தில் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. ஃபுல்லாக இதில் எல்லாமே வயல். ஆனால் ஒரு டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாகவே இருக்குமா. இதில் ஸ்கேட்டிங் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னவே. அதே மாதிரி இதில் தெரிகிற மலையும் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. அது தவிர்த்து இஞ்சால பின் பக்கத்துலேயும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. உண்மையிலுமே நான் எதிர்பார்க்கல இவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் இந்த இடம் அப்படின்ட்டு. ஆனால் நான் எதிர்பார்த்து வந்தது இது. இதில் இருந்து இப்போ நாங்கள் வெளிக்கிடுவோம் ப்ளூ லேக் மற்ற லேக் ஒன்றும் இருக்குது. அது ரெண்டையும் பார்க்குறதுக்காக தான் சூப்பராக இருக்குது. அதுக்கு முதல் இந்த இடத்தின் வியூவை பார்த்துடுவோம். ஓகே இப்போ இதிலேருந்து வலிக்கிட்டேன். ப்ளூ லேக் அதுகளுக்கு போகிறதான். கொஞ்ச நேரம் கலட்டிட்டு கைகளோ கலட்டிட்டு வீடியோ எடுக்கிறேன்டா சரி கதை விரைச்சி போகுது. அது சரி இப்போ இதில் ரக்கைக்கெலாம் இருக்குது. ட்விஸ்ட் பாருங்களா அப்படி இருக்குண்டு. ஐயோ இப்போ அப்படிலாம் ரக்கடா ஜேசி. விழுந்தா ஒருக்கா தானே, விழுந்தாலும் மடிந்தாலும் ஒருக்கா தானே. அதுக்காக குருட்டு நம்ம போய் விழுந்து ஓகே. இதுதான் 0 mile post. எல்லோரும் இங்கே தான் வரையணும். இங்கே தான் ஹோட்டல்ஸும் இருக்குது. விஐபி ரெஸ்ட் ஹவுஸ். ஓ கட்டாயம் இதில் எல்லாம் லோ கியர் தான். இதில் போய்க்கல இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பாருங்கள் ரைட் கேர்ஃபுல்லி அப்படின்னு போட்டிருக்கணும். அப்படி இருந்து ஐயோ பின்னால் வரும் இந்த வாகனம் வருது. ஓகே நீ போகுது போ. அது போவில் ஜீப்பாக இருக்கும் பிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு இங்கே மேலே போகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பில் போகலாம் நினைக்கிறேன். நான் இதால் இந்த ரோட்டுக்கு மாறினேன்ட்டு தான் எனக்கு என்ன தெரியல. முன்னுக்கு ஒரு பைக்காரர் 2 பேர் போனவங்கள அவங்கள பார்த்து போய் நல்லா போயிட்டேன். ஆனால் போனதால நல்லா அந்த 0 mile போஸ்ட்டை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது மழை பெய்தா இல்லை ஸ்னோ பெய்தா ஒன்றுமே தெரியாமல் இருக்குது இந்த இடத்துல சாமி. கையெல்லாம் பார்த்தீங்களாண்டா குத்துது. இப்போ இந்த இதால் தான் போகணும். ஓ இதால் தான் போகணுமா? ஓ சம்பவம் தான். ஆரம்பமே ரோடு இப்படி இருக்குது. அங்கால போ என்ன செய்ய போதோ தெரியல. மக்களை பார்க்கவே பயங்கரமாக இருக்காங்களே.
எப்படி சாமி இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கீங்க எனக்கண்டா தெரியல. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீசிங் இருக்காதா? அப்படி இருந்தாவில் எப்படி தாக்கு பிடிப்பினம்? எனக்கெல்லாமே கேள்விக்குறி. இங்கே பாருங்க 3 பேர் வரையினோம், எப்படி மூடி கட்டிட்டு வரையினோண்டு பாருங்களேன். இதில் எல்லாம் அதான் நான் நினைச்சேன், அந்த 4 வீல் ஜீப் நிற்கலே இப்படியான ரோட்டுகளை தான் இருக்க மாட்டேன். அதுதான் சரி ஜம்மண்ணி ஜால வர்றதுக்கு. School no. Shapi. No lake. Wait. This way. Okay. हम जाते हैं ना, पीछे आ जाओ. हाँ. Go go. हैं? जा go. Okay. அதில் இப்போ கூட்டிகிட்டு போயிடுவோம். ஓகே. என்ன நடக்குது? பயமாக வேறு இருக்க ஒரு பக்கத்தால் தேவையில் பார்த்துட்டு இருக்கணும்ன்ற மாதிரியும் தோணுது. என்னால ஆக்கள் நடமாட்டமும் இல்லை, லோக்கல்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இந்த மரங்கள் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 10 கிலோமீட்டர் சொச்சம் காட்டுது. அதான் யோசனையாக இருக்குது, இப்படி ரோட்டில் 10 கிலோமீட்டர் போய் 20 கிலோமீட்டர் வரணும். இதில் படு மோசமாக இருக்குது. இப்போ திரும்பி போய் கொண்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கால 9.4 கிலோமீட்டர் காட்டுது. ரோட்டுகளும் அவ்வளோத்துக்கு நல்லதில்லை. அதோட இந்த பைக்கில் முன்னுக்கு போகிற அகழ்வுகளெல்லாம் ஒரு இடங்களில் குந்தி இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்படியே ஒரு என்ன சொல்கிற போதைப்பொருள் மாதிரி வச்சு கொண்டிருக்காங்க. என்னவும் செய்யலாம், என்னவும் நடக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சரி திரும்பி போய் கொண்டிருக்கேன். அதோட மழை வேறு தூருது, பேட்டரி மேனேஜ் பண்ணுறது பயங்கர கஷ்டமாக இருக்குங்க. அதெல்லாம் இதுதான் தெரியும். பாருங்க இப்படி குந்தி இருப்பாங்க ஒரு இடங்களில். குளிரை தாங்கிறதுக்கு இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது. ஒரு வேண்டா நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரியே இந்த 4 வீல் ஜீப் தான். இதில் தான் நீங்கள் அங்கே ரெண்டல் பண்ணிவிட்டு வேறு இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம் கட்டாயம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், எங்கள் இடங்களில் இப்படி 2 வயசு 3 வயசு பிள்ளைகளை விடுவோம், பயத்தில் ஓடினோம். ஹாய் பாய் பாய் பாய். அக்கா தங்கச்சி போயிடும் போல இருக்கு. ஓகே, ஒரு மாதிரி இந்த சந்தைக்கு வந்துட்டேன். உண்மையில இந்த ஆஃப் ரோட்டுக்குள்ளே போனது வந்து பயங்கர முட்டாள்தனமான ஒரு விஷயம். மழை தூருது. சரி, இப்போ தான் பார்த்தீங்கன்னாட்டா இங்கால மழை இல்லாமல் இருந்தது. அந்த மேலே போக தான் மழை தூரி இருக்குது. இங்கால எல்லாம் பாருங்கள் மழை பெய்யவே இல்லை, அறவே. அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நேற்றே என்ன குஞ்சிரா பாஸ் மாதிரி இன்றைக்கு இந்த நால்தார் வேலி. ஆனால் நாங்கள் பிளான் பண்ணி போன அந்த லேக் எல்லாத்தையுமே பார்க்கலாம் போயிட்டுன்றதான் ஒரு கவலை. ஆனாலும் அவைகளுக்குள்ள போகிறது முட்டாள்தனம். அதோட இதில் இருந்து பார்த்திங்கன்னா கில்கேட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 44 கிலோமீட்டர் கிட்ட போகணும். இப்போ பாருங்க, இந்த நாய்கள் இந்த சைஸு இந்த கடவுளே, அல்சேஷன்லாம் வளர்க்கதே இல்லை போல இருக்கு. எல்லாம் கொளுத்து போய் படுத்துருக்குது. ஆனால் பசிக்குது. ஒரு ரொட்டியும் ஒரு ஆம்லேட்டும் தான் சாப்பிட்ட விடிய. இங்கே பாருங்க, சிக்கனை இப்படி போட்டிருக்காங்க 2 பேருங்களேன் பழக்கடைக்கு முன்னுக்கு. நல்லா வருவீங்கடா. இங்கே எல்லாம் பிஹெச்ஏ எல்லாம் இல்லை போல இருக்குது. எங்கிட்ட இடங்களில் இருக்கிற அதிகாரிகளை இங்கே கொண்டு விடணும், கொஞ்சம் நீட்டாக்கி விடுங்க இதுகளை எல்லாத்தையுமே. இலங்கையில் வந்து பார்த்தீங்களாண்டா எப்படியும் உள்ளே இருந்து தான் போவாங்க, வெளியில் எப்படியெல்லாம் நின்றுட்டு போனால் டிராஃபிக்காக பிடிக்கணும். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாட்டா அதெல்லாம் கணக்கே இல்லைங்க. இப்படி தொங்கி கொண்டு அதுக்கு நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே பின்னால் ஸ்டாண்டெல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. கூடுதலாக இந்த ஒரு கில்கிட்லேருந்து குன்சா போகிற இதுக்குள்ளே தான் இப்படியான இதுகளை கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். புள்ளிங்க ஓட்டம் மட்டும் ஓடுவோமா, வந்ததுக்கு ஓடவே இல்லை. ஐயோ, இந்த பிரேக் என்ன செய்யும் போது தெரியல வேண்டாம்.
பாருங்க எப்படி 1 to 5ல பிரிச்சுட்டு போகிறாங்க. கிரிக்கெட் வர்றான் அப்படியே ஃபுல்லாக கார்களை பார்க் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்டாப் கார் பார்க்கிங் அண்ணன் போட்டிருக்கணும். மெடிக்கல் சென்டர் அப்படின்னு போட்டிருக்கணும். கில்கிட்டண்ட ஹாஸ்பிட்டலில் இருக்குமோ? இந்த ஜீப்பில் எப்படி இருந்து போகிறாங்க. இப்படியெல்லாம் வெட்டேக்கிலாம் விழ மாட்டாங்களா என்னண்டு தான் இப்படி நம்பிக்கையாக இஞ்சாலையெல்லாம் தெரியுறாங்களோ எனக்கு கண்டா தெரியல. நானும் என் கண்ணால் தேடி தேடி பார்க்குறேன் இந்த கில்கிட்டில் எங்கடா அந்த ஏர்போர்ட் இருக்குமெண்டு. ஆனால் இது வரைக்கும் நான் அப்படி ஒரு இடத்தை இங்கே காணவே இல்லை. அதான் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. அன்றைக்கி இந்த டவுனில் அந்த கில்கிட்டில் பார்க்க வந்தோம். ஆனால் இஞ்சாலை பக்கம் வேறு இல்லை. அதுதான் இவ்விடம். ஓ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் தொப்பியல் நிறைய இருக்குது. இல்லை இந்த காருக்கு பின்னுக்கே போகணும். 1 way ஏதாண்டு கூட தெரியாது இஞ்சால பக்கத்தில். இதால் போய் போகலாம் நினைக்கிறேன். இது 1 way இருக்கணும். ஓ பைக் போகலாமா? ஓகே வந்துட்டு சாமி. இந்த காருக்கு எதை சின்னப்படி வரதை பார்த்துட்ருக்கேன். கியூட் அவர் காட்டுறாரு தங்கச்சிக்கு அக்காவுக்கு கூப்பிட்டு. இங்கே பாருங்களேன் booking.comல புக் பண்ண பார்த்து கொண்டு இருக்கிறேன். எங்கே அறக்குதே இல்லைங்க. என்ன சிம்பிள் அந்த ஆளே இல்லாத இடங்களெல்லாம் நெட்வொர்க் வேலை செய்யுது. நைட்டு குஞ்சிரா பாஸில் எல்லாம் நான் இங்கே என்னன்ட்டு இதை வச்சு நாங்கள் புக் பண்ணுறது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கில்கேட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ரூம் வந்து தேடி பிடிச்சிட்டேன். கில்கேட் கேட்டவே வந்து இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாட்டா கிட்டத்தட்ட 4000 ரூபா. அதோட இப்போ இதிலிருந்து போய் வைசல் மூவர்ஸ் வந்து பஸ் விசாரிச்சினான். சரி பஸ்ஸில் போகிற ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு போய் விசாரிச்சினான். 5500 ரூபா சொன்னதே இல்லை. ஆனால் அந்த 5500 ரூபாய்க்கு பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு வேட்டு வச்சு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரச்சனையால் எங்களை அதில் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி நாங்கள் போகிறதா இருந்தால் ஒன்று கார் பிடிச்சி தான் போகணுமாம். அதுலேயும் அதே செக்யூரிட்டி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிடணும். அதை செக் பண்ண வேணும். நாங்கள் பைக்கில் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சரி இங்கேருந்து ஃப்ளைட்டில் பைக்கை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிரச்சனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு கேன்சல் பண்ணி வச்சுருக்கணுமா இங்கே மழை பெய்கிறதால. அப்போ இப்படி இருக்கீங்கள எப்படி போகிறது? பைக்கில் திருப்பி போகலான்னு பார்த்தா அவ்வளோ தூரத்தையும் நினச்சி பார்க்கல ஏண்டா அது போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டுட்டாங்க அந்த ரோட்டில் எல்லாம். என்னாலும் வேறு வழி இருக்கா என்னவான்றது தெரியலை. இதை என்ன செய்ய போகிறோன்றது எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த டூரும் வந்து பார்த்திங்கன்னா மழையால் சொதப்பிட்டு எனவே நடந்தது மாதிரி தர போடல. அதனால் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுறேன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே. இந்த கேப் போடுறது இங்கே இருக்கிறது தானே, அப்படி இந்த கல்ச்சரோட கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்றதுக்காக தான். 요즘 사람들은 더 이상 편지를 쓰지 않아. 왜 문자 하나에 다 담길까 그 많은 얘기가. 마주보고 하긴 어색한 마음 하얀 종이 위에 펜이 다 쓰는 써내려가볼게. 이거네. 사랑해 좋아해 촌스럽지만 이렇게 고백해 없어도 아직은 진지해. 장난아닌데 유치해 미안해 하지만 내 마음이 இவருக்கு 3 வயசு நம்ம கூடிய மாதிரியே இருக்குது. சின்ன குழந்தை மாதிரி இருக்கு.